அனைவருக்கும் வணக்கம். சுவிலார் மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். ஒரு முன்னாள் இராணுவ வீரருக்கு அவரது ஓய்வூதியத்தில் இருந்து 21 லட்சத்திற்கு மேல் பிடித்தம் என ஒரு அறிவிப்பு. அதன்படி மாதம் 10,000ற்கு மேல் பிடித்தம் செய்யப்பட்டு வருகின்றது. ஆகையால் ஒவ்வொரு ஓய்வூதியர்களும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் அவர்களது பதவி, பணிக்காலம், குரூப் அடிப்படையில் சரியாக கிடைக்கின்றதா அல்லது அதிகமாக கிடைக்கின்றதா, குறைவாக கிடைக்கின்றதா என்று பார்ப்பது மிக மிக அவசியம். அதிகமாக வழங்கிவிட்டால் தெரிய வரும்போது கண்டிப்பாக அதை உடனடியாக பிடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். குறைவாக கிடைத்தால் நாம் சரியான ஓய்வூதியம் கிடைக்கப்பெற பல முயற்சிகள், பல ஆண்டுகள் கூட ஆகலாம் சரியான ஓய்வூதியம் கிடைக்க. ஆனால் அதிகம் வழங்கப்பட்டு விட்டால் தெரிய வந்தபோது கண்டிப்பாக உடனடியாக பிடித்தம் செய்து விடுவார்கள். அப்படித்தான் இதுவும் நடந்துள்ளது. அந்த ஓய்வூதியராளருக்கு அதிகமாக ஓய்வூதியம் வழங்கப்படும் போது அதை கண்டுகொள்ளாமல் இருந்த காரணத்தினால் இப்பொழுது அவரது ஓய்வூதிய கணக்கு என்பது சிபிபிசியிலிருந்து பர்ஸுக்கு சென்றபோது அது தெரிய வந்து பர்ஸிலிருந்து இப்பொழுது 21 லட்சத்திற்கு மேல் பிடித்தம் செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பை கொடுத்து அதன்படி 10,000க்கு மேல் மாதம் பிடித்து வருகின்றார்கள். அந்த ஓய்வூதியாளர்கள் அவர்களது மனைவி இருவருமே இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் சிடிஏ சென்னை வரை சென்று வந்துள்ளார்கள். எந்த பலனும் இல்லை. ஆகையால் நமது சங்க செயலை அறிந்து நமது சங்க உதவியை நாடி வந்தபோது தான் அந்த விவரங்களை பார்த்தபோது எதற்காக அந்த பிடித்தம் செய்ய அறிவிப்பு வெளிவந்துள்ளது, எதற்காக பிடித்தம் செய்யப்படுகிறது என்பதும் தெரிய வந்துள்ளது. அது பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். 21 lakhs பென்ஷன் ரிக்கவரி நோட்டீஸ், அதாவது 21 லட்சத்துக்கு ஓய்வூதியத்திலிருந்து ஓய்வூதிய பிடித்தம். மாதம் ஓய்வூதிய வரவு பதவிக்கு ஏற்ப உள்ளதா, கூடுதல் அல்லது குறைவாக உள்ளதா என்பதை சரிபார்த்தல் மிக மிக அவசியம். இல்லையேல் இதேபோல் ரிக்கவரி நோட்டீஸ் வர வாய்ப்பு உண்டு. ரிக்கவரி ரூபீஸ் 21,21,438. இந்த நோட்டீஸ் என்பது செப்டம்பர் மாதம் 2025 வந்தது. ஆனால் இந்த ரிக்கவரி பற்றி தெரிய வந்தது ஜனவரி 2025. அப்போது வந்த ரிக்கவரி என்பது 10,96,812. அதாவது பிப்ரவரி மாத பென்ஷன் ஸ்லிப்பில் இந்த தொகை குறிப்பிடப்பட்டு தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் அவருக்கு மாதம் ரூபாய் 10,000க்கு மேல் அவர் ஓய்வூதியத்திலிருந்து பிடித்தம் என்பது. இந்த ரிக்கவரிக்கான காரணம் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். இந்த ஓய்வூதியராளர், அதாவது முன்னாள் படைவீரர், இராணுவத்தில் ஏஎஸ்சி எம்டியில் பணி செய்து 17 ஆண்டுகள் பணிபுரிந்து மே 1997 ஓய்வு பெற்று அதன் பின்பு டிஎஸ்சியில் சேர்ந்துள்ளார். டிஎஸ்சியிலும் பணி செய்து 1 ஆகஸ்ட் 2008 இயலாமை காரணமாக டிசபிலிட்டி எலிமெண்ட் மட்டும் கிடைக்கப்பெற்று வந்துள்ளார். ஆகையால் இவருக்கு ஆர்மியினுடைய சர்வீஸ் பென்ஷன், டிஎஸ்சியினுடைய டிசபிலிட்டி எலிமெண்ட் என்பது கிடைத்து வந்துள்ளது. இவரது ஓய்வூதியமானது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் ப்ரோசஸிங் சென்டரிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இவருக்கு இந்த 2 ஓய்வூதியமும் தனித்தனியாக வரவு செய்யாமல் ஒரே வரவாக செய்து வந்துள்ளார்கள். இதன்படியே இவருடைய பென்ஷன் அக்கௌண்ட் என்பது ஆகஸ்ட் 2023 பிசிடிஏ பர்ஸுக்கு மைக்ரேட் ஆகியுள்ளது. அவர்களும் இந்த 2 ஓய்வூதியத்தையும் ஒரே ஓய்வூதியமாக ஆகஸ்ட் 2023 ஜனவரி 2025 வரைக்கும் வரவு செய்து வந்துள்ளார்கள். அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது, இவருக்கு அந்த டிசபிலிட்டி எலிமெண்ட் என்பது கூடுதலாக வழங்கப்படுகின்றது. ஆனால் வழங்கப்பட வேண்டியதோ 5,213, வழங்கப்பட்டதோ 8,262. இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதனால தான் அவங்க
பிப்ரவரியில் அந்த ரிக்கவரி நோட்டீஸ் 10,96,812. அப்புறம் எப்படி அந்த செப்டம்பர் 2025 வந்து அது டபுள் ஆச்சுன்னே தெரியல. 21,21,438. இதன்படி அவங்க வந்து பிப்ரவரி 2025 10,000க்கு மேலே மாதம் பிடித்தம் செய்ய ஆரம்பித்து இப்பொழுதும் பிடித்தம் செய்து வருகின்றார்கள். இந்த ரிக்கவரி 21 லட்சம் என்பது என்று பார்த்தால் மிக அதிகம்தான். ஆனால் ஆகஸ்ட் 23 இப்பொழுது பார்த்தால் அந்த கணக்கு பிப்ரவரி வரை எடுத்துக்கொண்டாலே அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கூடுதலான தொகை 8,262. அதன்படி பார்த்தாலே அந்த வித்தியாசத்தின் அடிப்படையில் 86,000 ப்ளஸ் தான் வரும். ஆனால் எப்படி 21 லட்சம் என்பது தெரியவில்லை. ஒருவேளை அவர்கள் ஓய்வு பெற்ற அந்த தினத்திலிருந்தே அந்த ரிக்கவரி என்பதை கணக்கீடு செய்து இந்த ரிக்கவரி நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாம் என்று தெரிகிறது. ஆனால் அதுவும் அதிகம்தான். இது பற்றி ஒரு கணக்கீடு என்பது தயார் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான PCDA பர்ஸ் மற்றும் CPN கிராமுக்கான புகாரும் அனுப்பப்பட தயார் நிலையில் உள்ளது. இது கண்டிப்பாக இந்த ரிக்கவரி என்பது அதிகம்தான். இந்த ரிக்கவரியை சரியான ரிக்கவரி என்பதை தெரிந்து அதன்படி தான் ரிக்கவரி செய்ய அனுமதிக்க வழிவகை செய்யப்படும். கூடுதலாக இந்த ரிக்கவரி செய்யப்பட்டால் அது திரும்ப கிடைக்க இந்த சங்கம் என்பது அவர்களுக்கு உதவி செய்யும். அதர் கேசஸ் இப்போது 2008 PCDA ஒரு ஸ்பாட் ஆடிட் நடந்தது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த ஆடிட்டில் வந்து கம்யூட்டேஷன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் அந்த கம்யூட்டேஷன் ரிக்கவரி என்பது செப்டம்பர் 2007 நவம்பர் 2009 வரைக்கும் அந்த CPP தொகை பிடிக்கவில்லை என்ற ஒரு அப்சர்வேஷன் SBIக்கு கிடைத்த உடனே அவர்களும் அந்த நவம்பர் 2009 ஜூன் 2011 வரைக்கும் அந்த தொகையை பிடித்தம் செய்து விட்டார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னா 2020 CPPC ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து அந்த சம்பந்தப்பட்ட அனைத்து அந்த 40க்கும் மேற்பட்ட முன்னாள் படை வீரர்களுக்கு ஒரு நோட்டீஸு. உங்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் 2007 2009 வரைக்கும் உள்ள கம்யூட்டேஷன் போர்ஷன் என்பது பிடித்தம் செய்யப்படவில்லை. ஆனால் அவர்கள் கொடுத்தது வந்து மொத்த தொகை தான். இவ்வளோ தொகை உங்களுக்கு பென்ஷனில் வந்து அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த தொகை என்பது மாதம் பிடித்தம் செய்யப்படும் என்பது தான். ஆனால் இந்த செய்தி சங்கத்திற்கு கிடைத்தவுடனே இது பற்றி PCDAவை கேட்ட பின்பு தான் தெரிய வந்தது. இவர்களுக்கு வந்து இந்த கம்யூட்டேஷன் ஆஃப் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் அதாவது CPPC தொகை வந்து சரியான முறையில் பிடித்தம் செய்யப்படவில்லை. ஆகையால் தான் இந்த ரிக்கவரி என்பது என்ற பதில் வந்தது. ஆனால் இதை சரிபார்த்த போது அவர்களுக்கு ஏற்கனவே இந்த பிடிக்காத தொகையை பிடித்தம் செய்ததை தெரிந்து ஒரு புகார் என்பது சங்கத்தை நாடிய அனைத்து முன்னாள் படை வீரர்களுக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த எக்ஸஸ் ரிக்கவரியே அவர்களுக்கு வாங்கி கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் 80,000 90,000 1 லட்சத்துக்கு மேலே கூட இருந்தது. ஆனால் சங்க உதவியை நாடிய அனைவருக்குமே அந்த தொகையை திரும்ப பெற செய்ய நேரிட்டது. இப்பொழுது ஒரு கேஸ் மட்டும்தான் இருக்குது. நாயக் ஜெயக்குமார் அவர்களுடைய கேஸ் என்பது இது பற்றியும் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகின்றது. இதே போல் லாஸ்ட் மந்த் ஒரு குடும்ப ஓய்வூதியாளர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து ஓய்வூதியம் வாங்கி வருகிறார். அவர் லைஃப் சர்டிஃபிகேட் போட வர்றப்ப அதை அக்கௌண்ட்டை பார்த்தப்ப அவருக்கு வந்து 35,000 மேலே பென்ஷன். ஆனால் அவர் நார்மல் ஃபேமிலி பென்ஷன் என்பது 20,000 ப்ளஸ் தான் இருக்கணும். பார்த்தப்ப அவருக்கு என்கேஜ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் அவருக்கு நார்மல் ஃபேமிலி பென்ஷன் தான் அப்ளிகபிள். இது பற்றி உடனடியாக CPPC IOBக்கு தெரிவித்த போது அவர்கள் ரிக்கவரி நோட்டீஸ் செய்து அனுப்பி அந்த பிடித்தம் என்பது நடந்து கொண்டு இருக்கின்றது. இதேபோல் ஒரு ஆண்டுக்கு முன்பு ஒரு குடும்ப ஓய்வூதியாளர் சங்கத்திற்கு வந்தபோது அவரது குடும்ப ஓய்வூதியத்தை பார்த்தபோது 55,000 ப்ளஸ். ஆனால் நார்மல் ஃபேமிலி பென்ஷன் தான். ஆனால் அந்த PPOவை பார்த்தபோது அவருக்கு அடிஷனல் பென்ஷன் 100% அது 100 வயதுக்கு மேலான என்பதை கணக்கிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. அதாவது அவர்களுடைய அந்த குடும்ப ஓய்வூதியாளுடைய டேட் ஆஃப் பர்த் என்பது 1846 இருந்தது. அது ஒரு தவறான ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்ததின் காரணமாக அவர் அந்த 100 வயதுக்கு மேற்பட்ட அந்த ஓய்வூதியம் என்பது அடிஷனல் பென்ஷன் ஓவரேஜ் பென்ஷன் என்பது வழங்கப்பட்டது. அதை தெரியப்படுத்தி அந்த கூடுதல் வழங்கப்பட்ட தொகை என்பது பிடித்தம் செய்யப்பட்டது. அதே போல் இன்னொன்று ஒரு MACP நாகேஸ்வரர் அவருக்கு வந்து MACP நாகேஸ்வரர் பே லெவல் 6 தான் கொடுக்கணும். ஆனால் பே லெவல் குறைச்சி MACP நாகேஸ்வரர் இருந்து அவள்தாருக்கு ஆக்கி அதில் ஒரு ரிக்கவரி நோட்டீஸ் அனுப்பி அதை பிடித்தம் செய்யப்பட்டது. அதையும் அந்த ஓய்வூதியருக்கு திரும்ப பெற செய்யப்பட்டது. இப்போ பிடித்தம் என்பது கூடுதலாக வழங்கிவிட்டால் உடனடியாக பிடித்தம் என்பது நடக்கும். ஆனால்
ஓய்வூதிய குறைவு என்று தெரிய வந்து அதை சரியான ஓய்வூதியம் கிடைக்க பல நடவடிக்கைகள் எடுத்தாலும் முயற்சிகள் செய்தாலும் அதை சரியான ஓய்வூதியம் கிடைத்து அதற்கான நிலுவைத் தொகை கிடைக்க பல ஆண்டுகள் ஆகும். இது பற்றி தான் ஏற்கனவே ஒரு வீடியோ எம்ஏசிபி நாயஸ்வீதார் சொக்கப்பன் பற்றி 2-3 தினங்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்தோம். அதேபோல் இன்னொரு எம்ஏசிபி நாயஸ்வீதார் அவருக்கும் வந்து 2007 கிடைக்கணும், பல முயற்சிகளுக்கு பின் இப்பொழுது தான் சரியான அந்த பிபிஓ என்பதை கிடைத்துள்ளது. அவருக்கும் வர வேண்டிய தொகை என்பதோ 5 லட்சத்திற்கு மேல். ஆனால் பிபிஓ வந்து விட்டது. ஆனால் இதுவரை அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த 5 லட்சம் நிலுவைத் தொகை என்பது கிடைக்கவில்லை. ஆகையால் தான் திரும்ப திரும்ப சொல்லுவது, ஓய்வூதியம் அதிகம் வழங்கப்பட்டு விட்டால் தெரிய வந்தால் உடனடியாக பிடித்தம் என்பது ஆரம்பம் ஆகிவிடும். ஆனால் அதே நேரத்தில் ஓய்வூதியம் குறைவு என்று நமக்கு தெரிய வந்த பின்பும் பல நடவடிக்கைகள் எடுத்த பின்பும் ஆண்டுகள் பல ஆகும் என்பது நிச்சயம். இது வந்து இந்த சங்கத்தை உதவியை நாடி வந்தவர்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. ஆகையால் தான் திரும்ப திரும்ப சொல்லுவது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செக்கிங் ஆஃப் கரெக்ட்னஸ் ஆஃப் பென்ஷன் டு அவாய்ட் அன்னெசரி அண்ட் சடன் ரிக்கவரி. ஆகையால் ஒவ்வொரு ஓய்வூதியராலும் அவர்களுடைய ஓய்வூதியம் சரியாக கிடைக்கின்றதா, கூடுதலாக கிடைக்கின்றதா, குறைவாக கிடைக்கின்றதா என்று பார்ப்பது மிக மிக அவசியம். அவர்களால் பார்க்க இயலவில்லை என்றால் சங்க உதவியை நாடலாம். சங்கத்தில் வந்து அவர்களது ஓய்வூதியம் சரியாக கிடைக்கிறதா இல்லையா என்று சரிபார்த்து அதன்படி நடவடிக்கை எடுக்கலாம். இல்லையேல் இப்படித்தான் கூடுதலாக ஓய்வூதியம் கிடைத்த போது அதை வாங்கி பலன் அடைந்துவிட்டு அதை பிடித்தம் செய்யும்போது அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருப்பது தேவையில்லாத ஒன்று. ஆகையால் தான் ஒவ்வொரு ஓய்வூதியரும் அவர்களுடைய ஓய்வூதியம் என்பது சரியாக வரவு ஆகின்றதா இல்லையா, கூடுதலா குறைவா என்று பார்ப்பது மிக மிக அவசியம். இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.